We appreciate you as a great artist. நான் நினைச்சதை விட நீங்கள் ஸ்லிம்மராக யங்கராகவும் இருக்கீங்க. விஜய் சேதுபதி நடிகர் ஆகணும்னு ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சது எப்போ? எங்கள் பாட்டி வந்து வீட்டில் உட்காந்துது, ஏண்டா விஜய் இவங்களோட நீ நல்லா தானடா இருக்க, நடிக்கலாம்லடா அப்படின்னா. சின்ன வயசில் பார்த்துருக்கேன். நீங்கள் ஏன் அதுக்கப்புறம் நடிக்கலை சார்? நிறையா நடிக்காத அப்போ வந்து சிவாஜி சார் நடிச்சிருந்தார், பிரபு சார் நடிச்சிருந்தாங்க. எனக்கு பர்சனலாக டைரக்ட் பண்ணணும்னு ஆசை சார். சினிமான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இருந்த பெரிய பயம் எது சார்? சினிமாங்கிறது ஒன்றும் ஆசை இல்லை சார். எனக்கு எப்பவுமே வேலை பார்க்க ரொம்ப பிடிக்கும் சார். நான் ஸ்கூல் படிக்கும்போது லீவில் வேலைக்கு போயிருக்கேன். அப்புறம் டெலிஃபோன் புத்து வேலைக்கு போயிருக்கேன். நான் நைட் ஷிஃப்ட்டு. நான் வாழ்க்கையில் நிறைய கதவுகளை தட்டி பார்த்துட்டு இருந்தேன் சார். எதுக்கு ஆசைப்படும் போது இவ்வளோ தான் ஆசைப்படணும்னு ஒரு கணக்கு வந்து உங்கள் ஃபினான்ஸ் ஸ்டேட்டஸாக முடிவு எடுக்குது. இளமையில் வறுமை கொடுமைன்னு சொல்கிற மாதிரி சின்ன வயசுலேருந்து பல முறை அந்த கேள்வி மட்டும் தான் இருந்துட்டு இருந்துச்சு. வீட்டில் கடங்காரங்களாம் வந்து யாராவது உட்காரும்போது கூட நான் தான் எங்கள் அப்பாவோட உட்காருவேன். ஸோ நான் தான் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மறுபடியும் வாழணும்னு நினைக்கிற ஒரு நாள், எங்கள் அப்பாவோட வழக்கம் ஒரு 9:30 மணிக்கு வந்தாருன்னா புல்லட் வச்சுருப்பார், வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுப்பாரு. தென்மேற்கு பருவக்காற்று எப்படி அமைஞ்சது? சீனியர் அம்சம் டேரக்டர் ஒரு வாரத்தில் ஷூட்டிங் போகிறாரு. வினித் இருக்கு, அவர் மாதிரி வந்து ஹேஸ்டில் வச்சுருந்தேன். ஸோ இவங்க தேடிட்டு இருந்த ஹீரோ யாரும் அமையாதனால சீனியர் சார் என்ன பார்த்தாரு. மறக்கிறதும் மன்னிக்கிறதும் சினிமாவில் எவ்வளோ முக்கியம். ஏற்கனவே இருக்கிறவங்க வந்து புதுசாக வர ஒருத்தர் வந்து இவன் வரமாட்டான், இவன் தேரமாட்டான், இவன் மூஞ்சி செட் ஆகாது, எனக்கு சொல்லியிருக்கான், இவன் ஹீரோ மூஞ்சியே இல்லை, இந்த செல்ல பிள்ளைங்களாம் பெருசாக உருப்படாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆகிடும். இதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவ்வளோதான், நம்ம நிம்மதி சுத்தமாக போயிடும். அது இல்லாட்டி மனநோய் ஆகிடும் சார். சிவாஜி சார் பையன் உங்களுக்கு இளமை காலத்தில் தோணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அப்பான்னு ஒரு ஆள் இருந்தேன். வேனில் போலீஸ் வந்து கூட்டத்தெல்லாம் தள்ளி அந்த வீடு வந்து அப்படி லோ லெவலில் இருக்கும். அது அப்படியே இருட்டாகுது, ஏன்னா அந்த வீடு கூட்டம் அப்படி நிற்கிறாங்க. அப்போ தான் அந்த எனக்கு ஐ ஸ்டார்ட் ரியலைசிங் த ஒரு மேஜிக் வேர்ட் சிவாஜின்னு ஒரு பவர். இன்னும் ஐ மீன் ஆஃப் சிவாஜி கணேசன் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்ஸ்ன்னு சொல்கிறீங்க. அவர்கிட்ட நீங்கள் பார்த்து ரசித்த விஷயம் என்ன? சிவாஜி சார் வந்து ஒரு சீன் அடிச்சு காமிச்சு சொன்னாங்களாம். வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துலேருந்து சீன் அடிச்சு காமிச்சோன்னு சொன்னாங்களாம். அவர் அந்த ரூம் முழுவதும் பெருசானார் அப்படின்னு சொன்னாங்களாம். இப்போ தெய்வீகம் எப்படி இருக்குன்னு நமக்கு என்ன தெரியும்? கடவுள் எப்படி இருப்பாருன்னு நீங்கள் பார்க்கறதுக்கே சினிமாத்தை நான் தான் படைத்தேன், உங்கள் எல்லாருக்கும் நான் தான்டா கடவுள் அப்படின்னு நினைக்கிற முகம் எப்படி இருக்குன்னு இருக்குல்ல, அது அவர் முகத்தில் ரொம்ப அழகாக போகிறது வரும். செலிப்ரேஷன் மூடில் பொதுவாக என்ன பண்ணுவீங்க? கண்டதை திம்ப, தேவையில்லாமல் ஷாப்பிங் பண்ணுவேன். ஃபெயிலியர் ஆனால் கொஞ்சம் தைரியம் ஆகிடுவேன் சார். சக்ஸஸ் வரும்போது கொஞ்சம் பயப்படுவேன். நான் தேவையில்லாமல் நிறைய மொக்க ஜோக் அடிப்பேன். ஸோ நிறையா மெரி கிறிஸ்மஸ் பார்த்தேன், கத்ரீனா கைஃப் டான்ஸ் ஆடுவாங்க. நான் எதிர்பார்க்கறது நீங்கள் அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடுவீங்க சார். எனக்கு ஒரு அம்யூசிங் மூமெண்ட் அது. ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் அதை பண்ண போகிறீங்க. நீங்கள் ஒரு அப்பாவா, ஒரு ஆக்டரா, உங்கள் சன் சூர்யாவுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன? ஒரு வேலையை புரிஞ்சுக்கிறது சுலபம். அந்த வேலையை புரிஞ்சுக்கிட்டா போதும், அந்த வேலை உனக்கு நண்பன் ஆகிடும், துணைக்கு வந்துடும். மட்டும் தான் எப்பயுமே சொல்லிட்டே இருப்பேன். அதை தவிர்த்து வேறு என்னமே யோசிச்சிட்டே இருப்பேன். நம்ம தான் அந்த பக்கத்தை பார்க்கறது இல்லைன்னு. டூலிராம் ப்ராட்காஸ்ட்டுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறத. வி அப்ரிஷியேட் யூ ஆஸ் அ கிரேட் ஆர்டிஸ்ட். தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இங்கே வந்தது. எனக்கு உங்களை இப்போ தான் நேரில் பார்க்குறேன். உங்களை நேரில் பார்க்க ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். நான் நினச்சதை விட நீங்கள் ஸ்லிம்மராக யங்கராகவும் இருக்கீங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இது ஃபர்ஸ்ட் இந்த செக்மெண்ட் வந்து இந்த கார்ட்ஸு, இதில் பின்னாடி இதை பிரிண்ட் ஆகிருக்கும் சார். நீங்கள் அந்த கார்டை செலக்ட் பண்ணி அதில் என்ன இருக்கோ அதை படிச்சுட்டு நீங்களே அதுக்கு ஒரு பதில் சொல்லிடணும் சார். ஓகே சார். சொல்லுங்க சார். ஓகே சார். லைஃப்பில் ஒரு லோயஸ்ட் மூமெண்ட் தான் நம்மளை ஸ்ட்ராங்காக மாற்றும், நம்மளை ஸ்ட்ராங்கஸ்ட்டாக மாற்றும். உங்களுக்கு அந்த மூமெண்ட் இது ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் தான் சார் மோஸ்ட்லி. அதான் இளமையில் வறுமை கொடுமைன்னு சொல்கிற மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் தான் ஆல்மோஸ்ட். ஏன்னா எதுக்கு ஆசைப்படும் போது இவ்வளோ தான் ஆசைப்படணும்னு ஒரு கணக்கு வந்து உங்கள் ஃபினான்ஸ் ஸ்டேட்டஸாக முடிவு எடுக்குது. ஸோ அதனால் அது மேலே திரும்ப கேள்வி வந்துகிட்டே இருக்கும்போது டிபெண்ட்டாக இருக்கிற விட அது நம்மளே அடையக்கூடிய இடத்துல தான் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கு எல்லோரும் எடுக்கிற முயற்சி புல் எடுக்கத்தான். பட் ஆனால் லோயஸ்ட்டுங்கிறது மற்றவங்க இந்த உலகம் நடத்துறதுலாம் செகண்ட்ரி. பட் ரியாலிட்டி என்னென்னா நம்ம பாக்கெட்டில் என்ன இருக்குங்கிறத வச்சு தான் அது ஃபினான்ஷியல். ஆமாம் அதுதான். ஸோ அதுதான் எனக்கு சின்ன வயசுலேருந்து பல முறை அந்த கேள்வி மட்டும் தான் இருந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப சின்ன வயசுலேருந்து வீட்டில் கடங்காரங்களாம் வந்து யாராவது உட்காரும்போது கூட நான் தான் எங்கள் அப்பாவோட உட்காருவேன். ஸோ நான் தான் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு பயந்து போகிற அந்த பழக்கம்லாம் இல்லை. இந்த சென்ஸ் இவ்வளோ தான் லைஃபு, இல்லை இதுதான் விதி அப்படிலாம் எனக்கு. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி எனக்குள்ள நிறையா கேள்வியில் வரும்.
அது எப்படி இது என் வாழ்க்கை யார் எழுத முடியும், இது எப்படி நம்புறது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஆசைகளையும் அளவு தானே கொடுக்கணும். அது மட்டும் நிறையா இது எப்படி கம்மி அப்படின்னு நிறையா கேள்விலாம் இருக்கும். அதில் நிறைய கேள்வி எனக்குள்ளேயே கேட்டு அப்புறம் இங்கிட்டு அங்கிட்டு அதுக்கான அட்டம்ப்ட் எடுத்து பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு ஆசையாக இருந்தது. ஸோ அதுக்கெல்லாம் நிறையா ட்ரை பண்ணி எதுவும் வேலைக்கு ஆகாமல் தென் இந்த பக்கம் வர ஆரம்பிச்சு அப்புறம் இப்படி நடந்தது. இப்போ நான் நிறையா பிஸ்னஸ் பண்ண ட்ரை பண்ணி அடி தான் வாங்குகிறேன். பட் இருந்தாலும் ஆனால் எனக்கு அது பிடிக்கும், அதனால் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு. அது சார் ஹோஸ்ட்டுக்கிட்ட 3 கேள்வி கேளுங்க. ஓகே. சிவாஜி சார்னால் எங்கள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் சார். சிவாஜி சாரோட அருமை தெரியறதுக்கு ஒரு ஆக்டர் ஆனதுக்கப்புறம் அவர் ரொம்ப வியப்பான ஒரு கலைஞனாக தெரிஞ்சார். குமார் சார் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய எனக்கு மேனேஜர் இருக்கார். அவர் ஒரு தடவை சொல்லிட்டு இருந்தார், ரோம் நகரத்தில் இருக்கிற சிலைகளெல்லாம் அப்சர்வ் பண்ணி அந்த மாதிரிலாம் சிவாஜி சார் பாடி போஸ்ட்லாம் பண்ணுவார் அப்படின்னு நிறைய. அப்புறம் ஒரு கதை சொல்கிற பவா செல்லத்தை சந்தித்த போது அவங்க வீட்டுக்கு ஒரு முறை மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார் இருக்கா, ஒரு பார் இருக்கு. ஆமாம். அங்கே இது பண்ணிட்டு இருக்கும்போது தே ஹேட் ஸ்மால் பார்ட்டி போல் இருக்குது. அப்போது சிவாஜி சாரை ஒரு சீன் அடித்து காமிக்க சொன்னாங்களாம். அப்போது வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துலேருந்து சீன் அடித்து காமிச்சோன்னு அவர் சொன்னாங்களாம், அவர் அந்த ரூம் முழுவதும் பெருசானார் அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ இந்த மாதிரி நிறையா கதைகள் அவருடைய வேலைகளை பற்றி கேட்கும்போது பேசலாம் எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். முதல் கேள்வி சிவாஜி சார் பையன் உங்களுக்கு இளமை காலத்தில் தோணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? சார் எனக்கு ரொம்ப வருஷம் அவரை பற்றி அப்பான்னு ஒரு ஆள் இருந்தேன். பட் அது ஒரு 6-7 வயசில் எங்களை அனுப்பிச்சிட்டார் வீட்டிலேருந்து போர்டிங் ஸ்கூலுக்கு. அப்போது இந்த அமெரிக்கா போகிறார். அப்போது போய் வர்றதுக்கு அப்புறம் எனக்கு ஏற்கனவே 6 மாதம் நாங்கள் ஒரு வாட்டி தான் ஹாலிடேக்கு வருவோம். 3-4 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் அவர் பார்ப்போம்னு சொல்லி அதில் எங்களை பார்த்துட்டு போயிட்டார். நாங்கள் மிஸ் பண்ணிட போகிறோம் ஹாலிடே. அப்போது வந்தபோது நான் அந்த ஒரு டீச்சர் வீட்டில் தங்கியிருந்தேன் நான். இவர் வந்தப்போ வெளியே அவ்வளோ கூட்டங்கள் பெங்களூரில், அதுவும் ஷூலே போலீஸ் ஸ்டேஷன்லாம் தாண்டி அங்கே கூட்டம் அப்போ தான் முதல் வாட்டி பார்க்குற அந்த போலீஸ் வேன், கர்நாடகா போலீஸ் வேன், 62 வேனில் போலீஸ் கூட்டத்தெல்லாம் தள்ளி அந்த வீடு அப்படி லோ லெவலில் இருக்கும். அது அப்படியே இருட்டாகுது. ஏன்னா அந்த வீடு கூட்டம் அப்படி நிற்கிறாங்க. அப்போ தான் அந்த எங்கள் அப்பா இவ்வளோ பெரிய ஆளான்னு எனக்கு தெரிய ஆரம்பித்தது. அப்புறம் அங்கேயே பெங்களூர்லேயே அது ஒரு ஃபியூ இயர்ஸ் லேட்டர் கர்ணன் ஷூட்டிங் பேலஸில் நடக்குது. அப்போவும் பயங்கர கூட்டம் நம்ம தள்ளிக்கிட்டு இருக்காங்க கூட்டம். நாங்கள் நிற்கிற கூட்டத்தில். அப்போ அவர் கிட்ட கூட்டத்தை எல்லாம் எங்கள் வீட்டு பசங்க கொஞ்சம் நிற்க விட்றீங்களா, கொஞ்சம் தள்ளுங்கன்னு சொல்லி அந்த கூட்டம்லாம் பின்னாடி போகுது. அவர் இந்த கூட்டம் அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் இப்படி செய்வார் சார், கூட்டம்லாம் பின்னாடி போகும். ஐ ஹேட் தட் பவர். அது மாதிரி 2-3 தருணங்களில் எனக்கு ஐ ஸ்டார்ட் ரியலைசிங் ஒரு மேஜிக் வேர்ட் சிவாஜின்னு ஒரு பவர் அப்படி உள்ள ஆஸ் ஐ க்ரூ அப். அப்புறம் இங்கே ஸ்கூல் முடித்தோடனே ஐ காட் அவர் கூட தங்குறது. ஐ ஸ்டேயிங் ஹியர். அவர் பீக் ஆஃப் கரியர். அப்போ தான் பட்டிக்காட்டில் பட்டமாக ரிலீஸ் ஆன டைமில் மெட்ராஸ்க்கு வந்தேன் நான். வசந்த மணி அந்த வருஷம் இங்கே தான் இருந்தேன். அப்போ சீயிங் ஆல் தட் ஐ என்ஜாய்டு போத். அவர் க்ரோயிங் அப் பார்க்குறது, சிவாஜி பார்க்குறது ஒரு வாட்டி, அப்புறம் அவர் பெரிய சூப்பர் ஹிட்ஸ் ஓடும் போதெல்லாம் நான் இங்கே இருந்திருக்கேன். காலேஜில் சாந்தி தியேட்டர்லேயும் உட்காந்துருக்கேன் சார். ஸோ தான் இன்னும் ஐ மீன் ஆஃப். இல்லை சார், ஏதாவது பர்சனலாக இப்போ வழக்கமாக அந்த அப்பாக்கள் இந்த பிள்ளைகளை வளர்க்கும்போது தன்னோட தொழில் சார்ந்த அனுபவம் சார்ந்து ஏதாவது பகிர்ந்துப்பாங்கள்ல, லைஃப் பற்றி ஏதாவது சொல்லியிருக்காரு அவங்ககிட்ட? வயசில் பசங்களை பார்த்து பேசுவாங்கள்ல, நம்ம எப்பவும் ஒரு பயம் வரும்ல, பசங்க 18 வயசு வரும்போது ஏதாவது பேசுவோம்ல, ஏதாவது சொல்லுவோம்ல, அவங்க பத்திரமா இருக்கணுங்கிறக்கா ஏதாவது ஜென்ரலாக அப்படி தான் பேசியிருக்காரா? சில விஷயங்கள் பர்சனல் மேட்டர்ஸ்லாம் பேசியிருக்காரு சார். அவர் மெயினாக இன்சிஸ்ட் பண்ணுறது ஒன்லி திங், அவர் ஷூட்டிங்லாம் போகும்போது அந்த பங்க்சுவாலிட்டி பற்றி. ஈவன் அவர் வேலை செய்யாத போதும் ஒரு கல்யாணத்துக்கு போனால் கூட மாப்பிள்ளை பொண்ணுக்கு முன்னாடி போய் நிற்கணும்னா நாங்கள் உட்காரணும், அந்த டைமில் போட்டிருக்காங்க அப்படி ரொம்ப அதை நம்மளை இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தார். பங்க்சுவாலிட்டி அது ஒரு ட்ரைவன் பண்ண நம்ம பிரெயினில் நமக்கெல்லாம் பசங்களுக்கு. அப்புறம் அந்த வீட்டுக்கு வர கெஸ்ட்டை எப்படி பார்த்துக்கணுன்னு அது எங்களுக்கு
குவைட் குட். அது நானும் பிரபு சார் எல்லாருமே வீட்டுக்கு வந்தாங்கன்னா நல்லா பார்த்துக்க தெரியும், எப்படி பார்த்துக்க தெரியும். எப்பவுமே பிரபு சாரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், பேசும்போது சரி. ஆமாம் சார். அவர் எப்பவுமே ரொம்ப அன்பாக கனிவாக இருப்பார். எப்போ வந்தாலும் இப்போ மாப்பிள்ளை ஆதிக் ரவி, ஆமாம் சார், அவரோட காகிதப்பத்தில் பார்த்தேன். அப்புறம் அவர் பேசினேன். எப்பயுமே அவர் ரொம்ப பேரன்போட ரொம்ப அழகாக. அது அது ஒரு அதை நம்ம சொந்தக்காரங்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியம் கொடுத்துணும்னு வேறு அது ஒரு இது பண்ணேன். அது நம்ம சொந்தக்காரங்களோட எங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு நாங்கள் முக்கியத்துவம் ஜாஸ்தி கொடுப்போம். அது மாதிரி சில விஷயங்கள், லைஃப் விஷயங்கள்லாம். 3வது கடைசி கேள்வி தான் சார். உங்களுக்கு முன்னாடி அந்த தேவனின் அந்த படம் பேர் என்ன சார்? அறுவடை நாள். நீங்கள் எனக்கு நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். ஓகே, நீங்கள் ஏன் அதுக்கப்புறம் நடிக்கலை சார்? நிறையா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சிவாஜி சார் ஞாபகப்படுத்துகிற வாய்ஸ் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேஸு, ரொம்ப ப்ளசண்டான ஃபேஸ். நீங்கள் ஏன் சார் நடிக்கலை நிறையா? சார் அப்போது வந்து நான் முதல்ல நடிக்காத அப்போ வந்து சிவாஜி சார் நடிச்சிருந்தார், பிரபு சார் நடிச்சிருந்தாங்க. அப்போது ஜிஎம் குமார்லாம் வந்து கேட்டு, லிவிங்ஸ்டன் கேட்டு எங்கள் சித்தப்பா இருந்தார் உயிரோட. அவர் வந்து இல்லை நீ நடி இந்த படத்தில்ன்னு சொன்னார். சரி நடிக்கலான்னு இருந்தேன். அவர் நடித்தேன் அந்த படத்தில். அந்த படம் ஷூட்டிங் ஆரம்பித்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் அவர் இறந்து போயிட்டார். யார் சார்? எங்கள் சித்தப்பா, மிஸ்டர் சண்முகம்னு. அவர் தான் எங்கள் ஃபேமிலிக்கு பாஸ். அவர் எங்கள் அப்பாவோட 8 வயசு கம்மியாக இருந்தாலும் அவர் தான் ஜாயிண்ட் ஃபேமிலியோட ஹெட். அவர் தான். ஸோ அவர் இறந்தோன்னு எனக்கு இவங்க இதெல்லாம் நிறையா ஃபேமிலி மேட்டர்ஸ்லாம் வந்துச்சு. அப்புறம் எனக்கு பர்சனலாக சார் அந்த டைமில் இவங்க 2 பேரும் நல்லா ஆக்ட் பண்ணுறாங்க. எனக்கு பர்சனலாக டைரக்ட் பண்ணணுன்னு ஆசை சார். ஓகே, அது விட்டு போச்சு. நான் அது வந்து அவர் அதை முடிச்சுட்டு அவர் இறந்து அந்த டைமில் நம்ம அறுவடை நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஜூன் ஜூலை ரிலீஸ் ஆனோன்னே அதுக்கு 1 இயர் லேட்டர் நான் சொன்னேன், எனக்கு டைரெக்ஷனுக்கு சான்ஸ் கொடுங்க அங்கிள், சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ்க்கு நான் டைரக்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். பட் அது ரெண்டுமே இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் அதான் இல்லையா ஃபர்ஸ்ட் பிக்சர்ஸ். ஏன்னா நீங்கள் அந்த படத்தில் ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல, ரொம்ப கேஷுவலாக ரொம்ப சாதாரணமாக இருப்பீங்க. நமக்கு என்ன பிரபு சார் மாதிரி யார் அவர் அப்படின்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். பட் ஆனால் இப்போ பார்த்தாலுமே சரி, அது ரொம்ப நீங்கள் ரொம்ப கூலாக படம் நடிக்கிற மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்க மாட்டீங்க. ஓகே, அது உங்கள் ஜெனட்டிக் நினைக்கிறேன். நன்றி எங்கள் ஷோவில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு. நிறையா இருக்கும். செலிப்ரேஷன் மூடில் பொதுவாக என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன்? செலிப்ரேஷனுங்கிறது எதையாவது சக்ஸஸ் ஆகிட்டா கொண்டாடுவோம் இல்லையா சார்? அப்படி தானே? அதானே எனக்கு சக்ஸஸ் ஆனால் கொஞ்சம் பயம் வந்துடும் சார். அதனால் வந்து இது நான் ஃபெயிலியர் ஆனால் கொஞ்சம் தைரியம் ஆகிடுவேன் சார். சக்ஸஸ் வரும்போது கொஞ்சம் பயப்படுவேன் நான் அதை ஹேண்டில் பண்ணுறது. அதனால் வந்து அது முடிஞ்சு போன வேலை அதெல்லாம் ரொம்ப கொண்டாட்டமாக இருக்காது எனக்கு. நானாக சில நாள் சந்தோஷமாக இருக்குன்னு நினைப்பேன். அப்போ ஐ பார்ட்டி வித் மை செல்ஃப் மோஸ்ட்லி. தென் இங்கே வெளியே போவேன், லாங் ட்ரைவ் போவேன், கண்டதை திம்பேன், தேவையில்லாமல் ஷாப்பிங் பண்ணுவேன், இந்த மாதிரி எதையாவது பண்ணுவேன். மற்றபடி ஆமாம் சார், இவ்வளோ தான் சார். வேறு என்ன பண்ணுவேன்? ஆமாம், தேவையில்லாமல் நிறையா மொக்க ஜோக் அடிப்பேன். ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்கும். இஷ்டத்துக்கு இருப்பேன் நான் மட்டுக்கா. பட் அது எனக்கே தெரியாமல் ஏன் சந்தோஷமாக இருக்குன்னு தெரியாமல் இருக்கும்போது செலிப்ரேஷன் சக்ஸஸ்ங்கிறது மகிழ்ச்சி தான். ஆனால் அது வந்து அது ரொம்ப பாரமாக இருக்கும். அதனால் என்னால் அது தாங்க முடியாது. ஸோ அதனால் தட் ஐம் லைக் திஸ். அடுத்து நீங்கள் மறுபடியும் வாழணும்னு நினைக்கிற ஒரு நாள். எனக்கு இந்த மாதிரி பிடிக்கும். நிறைய நாட்கள் இருக்கு என் வாழ்க்கையில். என் குழந்தை பிறந்த நாள், எங்கள் அப்பாவோட நான் வழக்கம் ஒரு 9:30 மணிக்கு வந்தாருன்னா புல்லட் வச்சுருப்பார். வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எங்கள் வீடு, ஹார்ன் அடிச்சாருன்னா கீழே வருவோம், கூட்டிகிட்டு போயிட்டு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுப்பாரு. ஒரே தேட்டருக்கு எதுக்கு, இல்லாட்டி எங்கேயா தூரமாக ட்ரைவ் போவோம். அவர்கிட்ட ட்ரைவ் போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் அவரோட போகிறது அது. அப்புறம் நான் ஹீரோவான நாள். அப்புறம் சின்ன வயசில் சொல்லிக்கிற மாதிரி அப்படி ஒன்றும் பெரிய நாட்கள்லாம் எதுவும் எனக்கு இல்லை. பொதுவாக எனக்கு வந்து இப்போ இருக்கிற மாதிரி 70களில் இருக்குன்னு ஒரு ஆசை. 70லேருந்து 80க்குள்ளே இருக்கிற காலத்தில் வாழணுன்னு ரொம்ப ஆசை இருக்கும் எனக்கு. என்னமோ தெரில, அப்போது நிறைய இடம் இருந்தது, நிறைய ஸ்டைலிஷான கார்கள்லாம் இருந்தது. ஒரு மாதிரி அந்த ஸ்டைலு, அந்த பீரியட் ரொம்ப பிடிக்கும். பழைய ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு அங்கெல்லாம் போகணுன்னு ஒரு ஆசை இருக்கும். ஸோ இந்த மாதிரியான அந்த 70லேருந்து 80 அந்த 20 வருஷம் இருக்குல்ல, அந்த 20 வருஷத்தில் நான் ஒரு 25 வயசு பையனாகவே இருந்தேன்னா ரொம்ப நல்லா இருக்குமே. இந்த மாதிரி ஒரு வசதியோடு இருந்தேன்னா எனக்கு கார்கள் ரொம்ப பிடிக்கும். இப்போது முன்னாடி தெரியாது, பட் இப்போ அந்த கிளாசிக் கார்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு காரு, அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல், பெருசாக ஒரு இதெல்லாம் இல்லாமல்
நல்லா இருந்தது. எனக்கு தெரியல, இன்னமும் நான் அந்த மாதிரி எப்பவுமே அது மேலே ஒரு ஏக்கம் இருக்கும். பழைய சென்னை, இந்த வலையோசை கலைகளில் வர அந்த சென்னையை பார்க்குறது, அந்த மாதிரியான பழைய படங்கள்லாம் பார்க்கும்போது எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் ரொம்ப பார்த்து ரசிப்பேன். ஸோ அந்த மாதிரி இடத்துலாம் போயிட மாட்டோமா அப்படின்னு ரொம்ப ஆசை இருக்கும். ஸோ இது அது போலமா சார். விஜய் சேதுபதி இப்போவும் நர்வஸ் ஆக்குற விஷயம் என்னென்னா, அவன் மேடையில் பேசும்போது ரொம்ப கூச்சமாக இருக்கும். ஏன் கூச்சமாக இருக்குன்னா, நிறைய விஷயத்த ஓப்பனாக பேசணும்னு தோணும், பேச முடியாது. ஸோ ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி பேசணும். அது எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறது ஒரு முறை யோசிச்சிட்டே இருப்பேன் நான், சுவாரஸ்யமாக்குறதுன்னு சொல்லிட்டு. அதனால் மேடையில் பேசுகிறது எப்பவுமே வந்து ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். அப்புறம் சில சீன் நடிக்கும்போது ரொம்ப கூச்சமாக இருக்கும். ஓகே. அது ரொம்ப டஃப்பாக இருக்கும். இல்லை டைரக்டர் அதை பெர்ஃபார்ம் பண்ணி காட்டும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் ஆகிடும், நான் அதை கிராக் பண்ணுறேன். ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த இடத்த நான் ரீச் பண்ணுற வரைக்கும் ரொம்ப கூச்சமாக ஒரு முறை அதை பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு மாதிரி பிடிச்சிட்டேன்னா அப்புறம் அது மேலே மேத்தமெட்டிக்ஸ் தான் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறது இல்லாமல். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் இன்றைக்கி வந்து ரொம்ப நல்ல சீன் உங்கள் கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கூச்சமாகிடும். ஓகே. பயமும் கலந்த கூச்சமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். நான் ரொம்ப ஹானராக ஃபீல் பண்ணுறேன் நிஜமாவே உங்களோட உட்காந்து பேசுகிறேன். தேங்க்யூ சார். ஒரு நாள் மட்டும் உங்கள் வீட்டுக்கு அவர் பிரபுசார் கூப்பிட்டாரு. கண்டிப்பாக வாங்க சார். வந்து நான் எல்லாரும் அது அந்த 3 கேள்வி 1 கேள்வி 4 வச்சுக்கோங்க சார். உங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் என்னை கூப்பிடுங்க சார். வேறு இல்லை சார். சரி, வெல்கம் திஸ் வீக் whenever you are free or next Sunday whenever you are free. விஜய் சேதுபதி நடிகர் ஆகணும்னு ட்ரீம் பண்ண ஆரம்பித்தது எப்போ? ஒரு 9வது 10வது படிக்கும்போது எங்கள் பாட்டி வந்து வீட்டில் உட்காந்தது. அப்போது ஏதோ ஒரு அவங்க தெரியாமல் பேசுகிறாங்க. ஒரு நடிகர்கள் இருக்காங்க. அந்த நடிகர்கள் பார்த்து, ஏண்டா விஜய் இவங்களோட நீ நல்லா தானடா இருக்க, நடிக்கலாம்லடா அப்படின்னு எங்கள் பாட்டி நினைக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கும் தெரியாது, நான் 9வது 10வது தான் படிச்சுட்டு. ஸோ அதனால் ஒருவேளை நம்மளும் நடிக்கலாம். அப்புறம் ஒரு நாள் ஏதோ ஃபங்க்ஷன் போகும்போது இந்த மேரேஜ் வீடியோ கேமராவில் எங்கள் அப்பா வந்து அவன் கேமராவில் எப்படி இருக்கான்னு பாருங்கன்னாங்க. எங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த கேமராவில் யாருக்குமே நல்லா இருக்க மாட்டான்னு ஒன்று இருக்குது. அது ஒரு ரொம்ப பிளைன் லைட்டாக ஒன்று இருக்கும் அதில். ஆனால் அது இந்த மாதிரி அங்கங்கே யாரோ ஒருத்தர். அப்போ காலேஜ் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் வந்து காதல் தேசமா வினீத் மாதிரி ஆக்டர் வினீத் இருக்கு, அவர் மாதிரி வந்து ஹேர்ஸ்டைல் வச்சுருந்தேன். ஸோ சரி சொன்னாங்க, நீ பார்க்குறது ஆக்டர் வினீத் மாதிரி இருக்கிறான்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே ஒரு இது இருந்தபோது வெளில ஒருவேளை நமக்கு அப்போல்லாம் தோணும்ல, நம்மளும் ஒரு நாள் நடிக்கலாம் என்ன அப்படின்னு தோணும். ஸோ அது அப்போத்துலேருந்து லைட்டாக வந்துட்டு இருந்தது அது. ஸோ குட் சார். சினிமான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இருந்த பெரிய பயம் எது சார்? சினிமாங்கிறது ஒன்றும் ஆசை இல்லை சார். எதையாவது பண்ணியும் மேலே வந்தோம்னு ஆசை இல்லை. நான் வாழ்க்கையில் நிறைய கதவுகளை தட்டி பார்த்துட்டு இருந்தேன் சார். இந்த சென்ஸ் பிஸ்னஸ் பண்ணலாமா, ஃபாரின் போகலாமா, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பண்ணலாமா, இல்லை அப்பாவோட சேர்ந்து பண்ணலாமா, இல்லை நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு எப்பவுமே வேலை பார்க்க ரொம்ப பிடிக்கும் சார். நான் ஸ்கூல் படிக்கும்போது லீவில் வேலைக்கு போயிருக்கேன். ஓகே. காலேஜ் படிக்கும்போது ஹை ஸ்டைலில் ஒரு டெலிஃபோன் பூத், ஹை ஸ்டைலில் கொஞ்சம் நாள் வேலைக்கு போனாங்க. நான் ஹை ஸ்டைலில் அப்புறம் டெலிஃபோன் பூத்தில் வேலைக்கு போயிருக்கேன் நான். நைட் ஷிஃப்ட்டு 12 மணிக்குள்ளே யாரும் வரமாட்டாங்க எஸ்டிடி ஐஸ்டி பூத்தில் வந்து. ஸோ அதுக்கு மேலே ஒரு 12 மணிக்கு படுத்துட்டேன்னா ஒரு 6 மணிக்கு வரைக்கும் தூங்கிட்டு கடையில் தூங்கிட்டு காலையிலேருந்து காலேஜ் போயிட்டு வந்துட்டு திரும்பி கொஞ்ச நேரம் தூங்கிட்டு திரும்பி வேலைக்கு போகிறோம், பூத்துக்கு வேலைக்கு போகிறோம். அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட்டில் வேலை பார்த்துருக்கேன், அதுவும் இதே மாதிரி டைம் தான். ஸோ இதெல்லாம் எனக்கு எப்பவுமே ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் வைக்கலாம், ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் வைக்கலாம், ஒரு எங்கள் அப்பா சிவில் இன்ஜினியர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயின் வச்சுருக்க கம்பெனி வைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா ட்ரை பண்ணி பார்த்து. ஸோ எனக்கு ஆப்ஷனே இல்லை. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் தான் சினிமாக்குள்ளே வந்தது. ஓகே சார். வேறு ஆப்ஷனே இல்லாதனால வந்ததுனால தான். ஸோ அதனால் எனக்கு என்ன கேள்வி எது என்ன கேட்டீங்க? அந்த பயத்தை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? எனக்கு எப்படினாலும் இங்கேருந்து இந்த பக்கம் போகிறது வந்து போனால் 25,000 per hour சம்பளத்துக்கு வேலைக்கு போக முடியும்னு தெரியும். நான் அக்கௌண்ட்ஸ் நல்லாவே போடும். இப்போ கூட எனக்கு நல்லா அக்கௌண்ட்ஸ் வரும் எனக்கு. ஸோ அதனால் அதுக்கு போய்க்கலாம். என்ன வேணாலும் ஒரு 5 வருஷம் சினிமாவுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் ஆகிறதுனால எனக்கு பயம் இல்லை. ஸோ என்ன வேணால், ஏன்னா எனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும், அதனால் எனக்கு பயம் இல்லை. ஸோ நான் கற்றுக்கணுங்கிற முடிவு எடுத்தேன் நான். ஸோ எனக்கு இந்த அதிர்ஷ்டம் அதுமாரிலாம் நம்பிக்கை இல்லை. ஸோ எனக்கு இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது, 0ல் இருக்கேன்னு தெரியும். ஸோ அதனால் இந்த 5 வருஷத்தில் எப்படியாவது இந்த அக்கௌண்ட்ஸில் பிரேக் இவன் பாயிண்ட் சொல்லுவாங்க சார். இன்வெஸ்ட்மெண்ட்ஸு உங்களுக்கு ரிட்டர்ன்லாம் சேர்ந்து மீட் பண்ணுற இடம்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி நான்
நான் இங்கே கற்றுக்க போகிற இது எனக்கு தெரியாத இடத்துல நான் கற்றுக்க போகிற இடம் சான்ஸும் மீட் பண்ணுற இடம் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு ஒரு காலம் எடுக்கும் தெரியும். அது என் ஒய்ஃப் கன்சீவ் ஆகிறதுனால என் குழந்த ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் தான் டைம் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டேன். ஸோ அந்த 5 years தான் எனக்கு இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டேன். ஸோ அதனால் எதை பற்றியும் கவலைப்படல. இருந்த பயம் எப்படி பொண்டாடி சமாளிக்க போகிறோம், குடும்பத்தை சமாளிக்க போகிறதா இருந்தது. பட் மற்றதை பற்றிலாம் எனக்கு எதுவும் இல்லை, யோசிக்கலாம். ஏன்னா இதோட என் லைஃப்பில் எனக்கு டைம் இல்லைன்னு தெரியும். ஸோ அதனால் நான் எதை பற்றியும் கவலைப்படவே இல்லை. என்ன வேணாலும் சரி, இந்த 5 வருஷம் இது பண்ணலான்னு. 5 வருஷத்துல எனக்கு வரல பெருசாக. ஆனால் 5 வருஷத்துல எனக்கு சினிமா புரிஞ்சிச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ எனக்கு அதுதான் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த லேர்ன் பண்ணது தான் கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது. ஐ கேன் சர்வைவ் இன் சினிமான்னு. ஓகே. அப்போ தான் புரிஞ்சுது. எனக்கு என்னென்னே தெரியாமல் இருந்தது இந்த இண்டஸ்ட்ரி இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது, ஒரு ஆக்டரோட வேலை இது தான், இப்படி தான் கதை எழுதுகிறாங்க, இப்படி தான் ஸ்க்ரீன் பிளேங்கிற ஒன்று, ஒரு ஆக்டர் இதுக்கு தான் நடிக்கிறாரு, பேர்லாம் கேரக்டர் பேர்லாம் இதுக்கு இந்த மூடு தான் வைக்கிறாங்க, ட்ரெஸ் இதுக்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்புறம் டைரக்டருக்கு ஒரு மூடு இருக்குது, ஒரு சீனை எப்படி எடுக்கணுங்கிற ஒரு மூடு இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு தான் பண்ணுறோம், நம்ம இஷ்டத்துக்கு பண்ண முடியாது அப்படிங்கிறது. ஸோ அதை புரிஞ்சுக்கணுன்னா அது ஸ்க்ரீன் பிளேனா என்னென்னு புரிஞ்சுக்கணும். இப்படின்னு நிறைய பேரோட பழக ஆரம்பித்தேன். ஸோ ஒருத்தர்கிட்டேருந்து நான் மோஸ்ட்லி டிஸ்கஷனாக வச்சுப்பேன். ஆர்குமெண்ட் பண்ணால் விரோதம் ஆகிடுமோன்ற பயத்தில் அது டிஸ்கஷனாக வச்சுப்பேன் நான். ஸோ ஆர்குமெண்ட் நவர்த்த மாட்டேன் எதுவுமே. ஸோ அங்கே நான் வின் பண்ண ட்ரை பண்ணவே மாட்டேன். எனக்கு தேவை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுல நான் கற்றுக்க தான் விரும்புகிறேன் ஒழிய உங்கள்கிட்ட நான் யாரும் ப்ரூவ் பண்ண வரல. ஸோ அதனால் எனக்கு மோஸ்ட்லி அது கிடையாது. ஸோ அதனால் அந்த இடம் தான் எனக்கு ரொம்ப என்னை பக்குவமாக்கின இடம்னு நினைக்கிறேன் நான். ஸோ பயம் இல்லை. எஸ் சார். இன்ட்ரெஸ்டிங் சார். தென்மேற்கு பருவக்காற்று எப்படி அமைஞ்சது சார்? அது கொஞ்சம் பெரிய கதை தான் சார். இந்த மாதிரி ஒரு சீனியர் அம்சம் டேரக்டர் ஒரு வாரத்தில் ஷூட்டிங் போகிறாரு, ஹீரோ பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லும்போது நான் போகல. அங்கே ஒரு வாரத்தில் போகிறதுக்கு நமக்கு எப்படி கூப்பிட்டு போவாங்கன்னு சொல்லி நான் போகல. அப்போது அருள்தாசன் கேமராமேன் ஆக்டர் நான் மகனில் படத்தில் நடிச்சிட்டு இருந்தார். 96 பிரேம் அவரோட ஃப்ரெண்டு பக்ஸன் ஒருத்தர், அவரும் ஆக்டர் தான். அப்போது அவர் படம் பண்ணுறா இருந்தது. அவர் படத்துக்கு ஒரு கேரக்டர் ஒருத்தர் கேட்டார், பார்க்குறதுக்கு பயமாகவும் இருக்கணும், மரியாதை இருக்கிற மாதிரி ஒருத்தர். அப்போ நான் அருள்தாசனை பார்க்குறது நல்லா கருப்பாக பயமாகவும் இருக்கும், ஆனால் மரியாதைக்குரிய ஒரு நபராகவும் இருப்பார் அவர். இல்லை நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு ஆக்டர் பார்த்தேன், எனக்கு அவருக்கு பழக்கம் இல்லை, நீங்கன்னா அவரை பாருங்களேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் ரிஹர்சல் போயிருந்தேன், நான் மகளில் ரிஹர்சலுக்கு கார்த்தி சாருக்கு உள்ளே போய்ட்டு நானும் வெளியே உட்காந்தேன். அப்போ என் பக்கத்தில் அவருக்கு மேக்கப் டெஸ்ட் எடுத்திருந்தாங்க. பிரேம் சார்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஒருத்தர் பார்த்தேன், நீங்கள் வேணால் அவர் பாருங்கன்னு சொல்லிட்டு. அப்போது அங்கே ஒருத்தர் நம்பர் வாங்கி கொடுத்து விட்டேன். அவருக்கு நான் தான் தெரியாது. ஸோ அருள்தாஸ் என்னை போய் ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அவர் கேட்டிருக்காரு யார் என்ன சொன்னதுன்னு. என் பேரை சொல்லியிருக்கார் பிரேம் சார்ட்ட. அப்புறம் அருள்தாசனோட ஃப்ரெண்டு தான் சீனிவாசன் சார். ஸோ அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா பிரேம் சாருக்கு என்கிட்ட நான் வரணும் ஒரு படம் நடிச்சிருக்கேன், 96 டேரக்டர். அவர் நான் நல்ல ஆக்டர்னு அவருக்கு சொல்லியிருக்காரு. ஸோ அதை வச்சு இவங்க தேடிட்டு இருந்த ஹீரோ யாரும் அமையாதனால என்ன அருள்தாசனை ரெக்கமெண்ட். அப்புறம் சீனி சார் என்னை பார்த்தாரு, ஃபோட்டோ எடுத்து பார்த்தாரு, அப்புறம் பிடிச்சிருந்தது. தென் அப்படி தான் அமைஞ்சது. ஸோ இது ஒரு பெரிய ஆமாம். நடுவில் கார்த்தி சார் சிறுத்தை படம் ஷூட்டிங் வேறு போயிட்டார். ஸோ அதனால் எனக்கு நல்ல கேப் வேறு இருந்தது. ஸோ அதனால் எல்லாம் சேர்ந்து ஒன்றா அமைஞ்சது. அந்த கேப் முடிச்சுட்டு அவர் சிறுத்தை முடிச்சுட்டு வரும்போது அடுத்த ஷெட்யூல் போகும்போது நான் ஒரு படம் ஹீரோ நடிச்சினேன் அவர். ஸோ அதுதான் தென்மேற்கு பருவக்காற்று. உங்களுக்கு கதை சொல்ல வர டைரக்டர்ஸ்கிட்டையோ ரைட்டர்ஸ்கிட்டையோ நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்குற விஷயங்கள் என்ன? கதை தான் சார். வேறு ஒன்றும் இல்லை சார். நோ கண்டிஷன்ஸ். ஏன்னா அவங்களோட நம்ம எதிர்பார்த்தோன்னா அவங்களோட கற்பனையை அதை சுருக்கிறோம். ஸோ அவங்க ஓப்பனாக வர்றது பெட்டர். அது ஸோ சம்டைம்ஸ் நமக்கு எது தெரியாது, நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க யாராவது ஒருத்தாங்க. ஸோ அதனால் யாரும் கண்டிஷன்ஸ்லாம் போடுறது இல்லை. ஸ்கிரிப்ட் நல்லா இருந்துச்சா, கதை நல்லா போட்ட காசை அந்த கதை எடுக்கணுமா, அது கரெக்ட். நடிகனா என்ன கொஞ்சம் முன்னாடி கூட்டு போகணுமா, மார்க்கெட்டில் பொசிஷன் பண்ணணுமா, இவ்வளோ தான். அங்கே இருக்கிற எல்லாருக்கும் அதில் பலன் இருக்கணும். ஒரு பெரிய பணம் இன்வெஸ்ட் பண்ணப்படுது, நிறைய பேரோட நேரம் நிறைய பேர் லைஃப் இருக்கிறதுல. ஸோ அதுக்கெலாம் ரெஸ்பான்சிபிளாக அவர் இருக்கணும். தன்னை பற்றி மட்டும் சிந்திக்காத ஒரு நபராக இருக்கணும். வின்-வின் சிச்சுவேஷன் எல்லாருக்கும் அது முக்கியமானது. மறக்கிறதும் மன்னிக்கிறதும் சினிமாவில் எவ்வளோ முக்கியம். அது இல்லாட்டி மனநோயாளி ஆகிடுவோம் சார். எதுக்கு இன்னொன்று சொல்கிறேன்னா, நீங்கள் சொன்னீங்க அப்பா பேசுகிறீங்க, பராசக்தியில் ஷூட்டிங் டைமில் இப்போ ஆரம்பித்தது, பராசக்தி ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது முன்னாடி
பராசக்தி ஃபர்ஸ்ட் காப்பி வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு 1 இயருக்கு மேலே ஆச்சு சென்சார் ட்ரபிள்லாம். அந்த டைமில் நிறைய ஹியூமிலியேஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கார் சீனியர் ஆமாம் சார். டெக்னீஷியன்ஸ் கிட்ட இவங்ககிட்ட எல்லாம். அதனால தான் அதை மறக்கிறதும் அதுக்கு தான் அந்த கேள்வி வேறு இருந்துச்சு. மறக்கிறதும் மன்னிக்கிறதும் சினிமாவில் எவ்வளோ முக்கியம்னு. நீங்களும் அந்த மாதிரி இவரோட ஃபேஸ் இல்லை இப்போ நீங்கள் அது எப்போயுமே இருக்கிறது தான் சார். ஏன் அப்படி இருக்கிறதுனா, ஏற்கனவே இருக்கிறவங்க வந்து புதுசாக வர ஒருத்தர் வந்து இவன் வரமாட்டான், இவன் தேரமாட்டான், இவன் மூஞ்சி செட் ஆகாது அப்படின்லாம் நிறையா எனக்கும் சொல்லியிருக்காங்க. இவன் ஹீரோ மூஞ்சி இல்லை, 2 படம் ஓடாது, அதிர்ஷ்டத்தில் ஓடான், இது வழக்கமாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. இவ்வளோதான் காலி, அவ்வளோதான் வில்லன் அடிக்க போயிட்டான் அப்படின்னு இந்த மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சார். சம்டைம் நம்ம கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க சார். அதெல்லாம் நடக்கும் அது. பட் ஆனால் இதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அவ்வளோதான், நம்ம நிம்மதி சுத்தமாக போயிடும். இது மறக்கிறது மன்னிக்கிறதுங்கிறத தாண்டி அதை மைண்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது சார். நமக்கு தெரியும்ல நம்ம ஒரு வேலையை என்னவாக செய்கிறோம், என்ன யோசிச்சு செய்கிறோன்னு இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி பேசுகிறதுலேயும் ஒரு நல்ல விஷயம் என்ன சார், நமக்கு ஒரு அவேர்னஸ் இருக்குது சார். நம்ம சர்வைவில் செக் பண்ணுறதுக்கான ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகுது. இல்லாட்டி நம்மளும் ரொம்ப லத்தாச்சிக் ஆகிடும். நம்ம மேலே யாராவது விமர்சனம் வைக்கணும், நம்மளை உதாசீனப்படுத்தணும், இவன் நான் வேலைக்கு ஆக மாட்டான்னு சொல்லணும், இல்லாட்டி ரொம்ப நமக்கே அந்த வரணுங்கிற எண்ணம் இருக்காது. அதுவாட பேசாமல் போய்ட்டுருக்கோம். அப்படி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் இது ரொம்ப நல்லது. ரொம்ப இட்ஸ் வெரி சார் கண்டுக்காக போகணும். பட் ஆனால் நம்ம கண்டுக்காக போகிற மாதிரி நடிக்கிறோம். ஆனால் உண்மையை சொல்ல போனால் நம்மள அது உள்ளே இருக்கும். நம்ம மறக்க முடியாது. நம்ம அதுக்கு வேலை செய்வோம்ல. அதுக்கு பதில் வேலை தானே ஒழிய ஒவ்வொரு தனிநபரையும் கூப்பிட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வேலை கால வேலைன்னா தேவையில்லாத வேலை. அதனால் அது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் நம்மளுடைய நமக்கான இது ஃபோர்ஸ். இல்லாட்டி ரொம்ப செல்ல பிள்ளை ஆகிடும் சொல்லுவாங்க. இந்த செல்ல பிள்ளைங்களாம் பெருசாக உருப்படாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆகிடும். அப்படிலாம் இருக்கிறது நல்லதில்லை. ஓகே சார். விஜய் சேதுபதியை பற்றி மக்களுக்கு சுத்தமாக தெரியாத, ஆனால் அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம் என்ன? அப்படி ஒன்றும் இல்லை சார். நிஜமாக ஒன்றும் இல்லை சார். அவங்க தேவையான அளவு தெரிஞ்சுக்கிட்டாங்க. தேவையில்லாத அவங்க தெரிஞ்சுக்காமல் இருக்க வரைக்கும் நல்லது சார். தெரிஞ்சுக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, நன்றி சார். இது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ சார், இந்த மெரி கிறிஸ்மஸ் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி மூமெண்ட். அதில் இந்த கத்ரீனா கைஃப் டான்ஸ் ஆடுவாங்க சார். ஆமாம் சார், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நான் எதிர்பார்க்காது நீங்கள் அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடுவீங்க சார். அது டைரக்டர் எனக்கு நோயிங் த டைரக்டர் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் 2 பிரதர்ஸையும் அவங்க ஸ்கிரிப்டில் வச்சுருந்துருப்பாங்க. பட் அது உங்களை கோரியோகிராஃப் வச்சு உங்களை டான்ஸ் ஆட சொன்னாங்களா, இல்லை நீங்களே அதை கோரியோகிராஃபி தான் சார். ஸ்டேஜ் தான் பிளான் பண்ணது தான். அது அவர் ஸ்கிரிப்டில் எப்போவுமே இல்லை சார், பிளான் பண்ணது தான் சார். ஆனால் அது வந்து கோரியோகிராஃப்டாக தெரியக்கூடாதுன்ற மாதிரி கோரியோகிராஃப் பண்ணது சார். ஓகே. அது ஸ்டேஜ் தான் சார். அது வெரி வெரி வெல் டன். அது எனக்கு ஒரு அம்யூசிங் மூமெண்ட் அது. ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ அதை பண்ண போகிறீங்க. எனக்கு கத்ரீனா கைஃப் ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டே பார்த்தோம் நாங்கள் நைட் ஷோ போய் தியேட்டரில். ரொம்ப நல்ல படம். ரொம்ப பிரமாதம் சார். ஃபில்மி நோயர். அவங்க ஸ்ரீதர் ராகவன் எனக்கு ரொம்ப வருஷமா ஃப்ரெண்டு. ஓகே, பிரதரை மீட் பண்ணி டைரக்டர் நான் பேசியிருக்கேன். பேசியிருக்கேன், பழகிருக்கேன். ஸ்ரீதர் ரொம்ப ஃப்ரெண்ட். நம்ம மெட்ராஸ் வரும்போது வீட்டுக்கெலாம் வர்றாரு. நிறைய படங்கள் நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம். ஸ்ரீதர் நிறைய பேர் தெரிஞ்சுக்கு சார். கமல் சார் நிறைய பேர். ஆமாம் சார், இங்கே வந்து நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. இங்கே ஐஐடியில் வந்து ஒர்க் ஷாப் எடுப்பார் சார். சினிமா ஒர்க் ஷாப்லாம் எடுத்திருக்காரு. ஸோ அவங்க என்ன பிடிக்கணும், அந்த 1940s ஹம்ஃப்ரி போக நீங்கள் தெருவில் வந்து நிற்பீங்களே சார், அந்த ஷார்ட் எல்லாம் நீங்கள் சொன்னீங்களே 1940s 50s படம் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் அப்படியே இருக்கும். ஃபில்மி நியூஆர்னு சொல்லுவாங்க. அதை ரொம்ப பிடிச்சி அந்த டான்ஸை பற்றி உங்கள்கிட்ட அது கேட்கணுன்னு எனக்கு ரொம்ப நல்லா ஆசை. அது முதல்ல அதில் இப்போ நீங்கள் ஒரு நல்ல கூச்சப்படுவீங்கன்னு கேட்டீங்க. அது அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் தான். அது அந்த மாதிரி இடத்துல ஸ்கிரிப்ட் பேசும்போது வந்து அங்கே ஒன்று இருக்குன்னு எனக்கு சரி கட்டினா அவங்க சூப்பராக ஆடிடுவாங்க. அவங்க பிரமாதமான ஆக்டரும் கூட. பட் ஆனால் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு ஒரு பயம் இருந்தது. கடைசியில் அது முடிகிற வரைக்குமே அந்த ஒரு தயக்கம் குச்சமத்து இருந்தது. வெரி இன்ட்ரெஸ்டிங் சார். உங்கள் ஒரு இன்டர்வியூவில் பார்த்துருக்கேன் சார், சிவாஜி கணேசன் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்ஸ்ன்னு சொல்கிறீங்க. இங்கிலீஷ் இன்டர்வியூவில் பார்த்தேன். அவர்கிட்ட நீங்கள் பார்த்து ரசித்த விஷயம் என்ன? சின்சியாரிட்டி சார். ஓகே, சின்சியாரிட்டி. ஒரு
கொடுக்குற கேரக்டர் வந்து என்னெல்லாம் பண்ணால் அது வந்து அது 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 மேலே ரசிக்கிறது. அதாவது எப்படின்னா, எனக்கெல்லாம் பயம் நிறையா சார். கேரக்டர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப பயப்படுவேன் நான். எனக்கு அவரை பார்க்கும்போது அவர் ரொம்ப ரசிக்கிறாருன்னு தோணுது. நான் ஆக்சுவலி இப்போ வரைக்கும் நான் அந்த இடத்துக்கு நகர்ந்து போகணுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். நான் பயத்துலேருந்து ரசனைக்குரிய இடத்துக்கு நகரணும் அப்படின்றத நான் வந்துருக்கேன். ஆனாலுமே எனக்கு இது இன்னமும் பயம் இருக்குது. இது எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னு இருக்கும். அதை நிறையா யோசிப்பேன். பட் அதெல்லாம் வேறு. அது கடைசியாக அந்த ஸ்க்ரீனில் வரும்போது எப்படியாவது சுவாரஸ்யப்படுத்த நிறைய வேலை பார்ப்பேன். பட் ஆனால் அவர் பார்க்கும்போது அவர் எவ்வளோ ரசிச்சுருந்தால் அப்படி இருக்கணும். நிறையா சீன்ஸ் இருக்குது. இப்போ குமார் சார் தெரியும், சோதனை மேல் சோதனை பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு மட்டும் வச்சுமா அவர் வந்து தானாக அப்படி கையில் வச்சுட்டு போனவர். அவர் நடக்கிறது அது எல்லாத்தையும் ரொம்ப ரசித்து பார்ப்பேன் நான். கர்ணன் படத்தில் அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க மாமனார் கூப்பிட்டு போயிடுவார். அவர் இவர் டீஸ் பண்ணிட்டே வருவார். ரொம்ப நான் அப்போ வந்து ரீரிலீஸ் ஏவிஎம்மில் போட்டிருந்தேன், போய் பார்த்தேன். அப்போ நான் ஹீரோவால் போய் பார்த்தேன். அப்போது அவர் ரொம்ப லென்த்தி டயலாக் பேசி இவரை டீஸ் பண்ணிட்டே வருவார். திரும்பி ஒரு கர்ஜிப்பார். இப்போ இது ஒரு ஆக்டர் வந்து எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தால், இப்போ ஏன்னா அது அது அவ்வளோ சீக்கிரம் ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய இடத்துலலாம் அது கிடையாது. இதெல்லாம் நான் சும்மா 1-2 சொல்கிறேன் நான். இது மாதிரி அவர் எல்லா படங்களும் நிறையா இருக்குது. நான் அவரை எப்படி எதில் வச்சு சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. இப்போ கண்ணா நீயும் நானுமான்னு 2 பேரும் பேசிக்கிறதாக இருக்கட்டும், நிறையா இருக்குது சார். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. ஆனால் அவர்கிட்ட இருக்க சின்சியாரிட்டி, அவர்கிட்ட இருக்க ரசனை, ரெஸ்பான்சிபிலிட்டி, இதெல்லாம் வந்து எப்பயுமே ஆச்சரியப்படுத்தும். அதை ஒவ்வொரு முறை பார்க்கும்போது அதை இப்போ நான் சாதாரணமாக ஒரு ரசிகனாக பார்க்குறதுக்கும் ஆக்டர் ஆனதுக்கப்புறம் அவரை பார்க்கும்போது இந்த ஆக்டர் என்னெல்லாம் யோசிச்சிருக்கிறாருன்னு அதை ப்ராசஸ் பண்ணிக்க ரொம்ப சுகமாக இருக்குது. பெருமையாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் புரியுது அது என்னன்னு? இன்னும் புரியுதான் தெரியல. பட் ஆனால் இல்லை, நீங்கள் உங்களுக்கு இன்னும் புரியுது அது என்ன எப்படி எவ்வளோ தூரம் நடக்கணும், எப்படி இருக்கணும், தன்னை மனசுக்குள்ளே என்னவா. இப்போ திருவிளையாடல் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த சிவனா வரும்போது அந்த அந்த தெய்வீகத்தை, இப்போ தெய்வீகம் எப்படி இருக்குன்னு நமக்கு என்ன தெரியும்? அது இந்த ஒரு பாட்டு இருக்கும் பாண்டியராஜர் படத்தில், ஆண் பாவத்தில் இந்திரன் வந்ததும் சந்திரன் வந்ததும் இந்த சினிமா தான் ஒரு பாட்டு இருக்கும். அந்த நீங்கள் வந்து அதில் வந்து கடவுள் எப்படி இருப்பாருன்னு நீங்கள் பார்க்குறதுக்கே சினிமா தேவைப்படுது. ஆனால் அந்த கடவுளுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும், நான் தான் படைத்தேன், உங்கள் எல்லாருக்கும் நான் தான்டா கடவுள் அப்படின்னு நினைக்கிற முகம் எப்படி இருக்குன்னு இருக்குல்ல, அது அவர் முகத்தில் ரொம்ப அழகாக பொருந்தி வரும். நம்ம எப்படி தெரியும் கடவுள் எக்ஸ்பிரஷன் நமக்கு எப்படி தெரியும்? நான் தான் உங்கள் எல்லாரையும் படைத்தேன். இங்கே இருக்க ஒரு மனுஷனாக இருந்துட்டு, ஆனால் நம்ம தான் கடவுள், இங்கே எல்லாம் தெரிஞ்சவன், நான் கை வச்சா அந்த அலை நின்றோம், நான் அசைந்தால் அசையும் உலகம் எல்லாம்னு சொல்கிறதுலாம் இருக்குல்ல. அதுக்கு அந்த வார்த்தைகளில் ஒன்றும் இல்லைல்ல. அந்த வார்த்தைகளை ஒரு நடிகை நம்பி அதை பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த வார்த்தைக்கு உயிர் வருது. இல்லாட்டி அந்த வார்த்தை சும்மா தான் கிடைக்குது. அது அவருடைய முகத்தில், அவர் நடையில், அவர் பாவம் எழுத்துறதுக்கு எல்லா கதாபாத்திரமும் சரி, அது அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு வந்து அது இட்ஸ் லைக் இட்ஸ் எ ரியல் ட்ரீட் டு வாட்ச். ரொம்ப சூப்பர் எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுத்தீங்க சார். ரொம்ப டச்சிங். தேங்க்யூ சார். நீங்கள் ஒரு அப்பாவாக, ஒரு ஆக்டராக உங்கள் சன் சூர்யாவுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன? ஒரு வேலையை புரிஞ்சுக்கிறதுங்கிறது சுலபம். ஆனால் அதுக்கு தான் நம்ம முயற்சி எடுக்க மாட்டேங்கிறோம். அதை தவிர்த்து வேறு என்னமே யோசிச்சிட்டே இருக்கும். அந்த வேலையை புரிஞ்சுக்கிட்டால் போதும், அந்த வேலை உனக்கு நண்பன் ஆகிடும், துணைக்கு வந்துடும் மட்டும் தான் எப்பயுமே சொல்லிட்டே இருப்பேன். எதை பார்த்தாலும் ஆச்சரியப்பட்டாலும் ஆச்சரியப்பட்டுக்கோங்க, ரசிச்சுக்கோங்க. அப்புறம் அது கொஞ்சம் 4-5 முறை பார்த்தா புரிஞ்சிடாது. இன்னொருத்தர் சிந்தித்து செஞ்ச வேலை தான் அது. நம்மளும் அந்த சிந்தனையை புரிஞ்சிக்க முடியுங்கிறது நம்பிக்கையில் தான் தொடங்குது. ஸோ அதனால் அப்படி தான் நான் வந்தேன். இங்கே இருக்க எல்லாருக்கும் அதை நடந்திருக்கும். பிறவி திறமை அப்படின்னு ஒன்று இல்லை. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எல்லாருக்கும் அதுக்கு அடுத்து அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு ராஜா சார் இன்டர்வியூ அதனால் ரொம்ப பிடிக்கும். அவர் அந்த வேலையை பற்றி நிறைய பகிர்ந்துக்கிட்டே இருப்பார். அது எப்படி உருவாகுதுன்னு சொல்லிகிட்டே இருப்பார். அது எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவருடைய அறிவு, அவருடைய ஸ்பீச் வந்து ரொம்ப பிடிக்கும் ராஜா சார் வந்து. ஸோ அதனால் வேலை ரொம்ப எளிதானது தான், அது புரிஞ்சிக்கக்கூடியது தான். அது நம்ம தான் அந்த பக்கத்தை பார்க்குறது இல்லைன்னு. ஏன் கேட்குறேன்னா, என் மகன் தர்ஷன் வந்து இப்போ நடிகர் ஆகிட்டுருக்காரு. அதுக்காக உங்கள்கிட்ட இந்த எப்படி இல்லை இவ்வளோதான் சார். இப்போ நான் சிவாஜி சாரை பார்த்து பேசுகிறதும் புரிஞ்சுக்கிறது தான். ஒரு செட்டுக்கு போனால் ஒரு டைரக்டர் வந்து எதுக்கு இந்த கதையை எடுக்கிறாரு, அது ஏன் இப்படி எடுக்கிறாரு, அவர் ஏன் இந்த வசனத்தில் சொல்கிறாரு, இது ஏன் வெளியே நடக்குது, இது ஏன் உள்ளே நடக்குது, இப்படின்னு ஏன் இந்த லொக்கேஷன் நடக்குது,
ஏன் இப்படி பேசுகிறோம், ஏன் இப்படி நடந்துக்கிட்டு பேசுகிறோம், ஏன் உட்காந்து பேசுகிறோம், இப்படி நிறையா ஏன் இருக்குது ஒரு இதுக்கு. அதுக்குள்ளே அந்த நிறைய அந்த ஒய்யை கேட்டுகிட்டே போனோம்னா நமக்கு அந்த டைரக்டரையும் புரிஞ்சிடும். எனக்கு மோர் தென் கதையை படித்து முடித்தோன்னே நான் நிறையா அந்த டைரக்டரை தான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ அதன் வழியாக தான் அந்த வேலை நடக்க போகுது. ஸோ அது மூலமாக தான் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் புரிஞ்சுக்கிறது ரொம்ப எளிதானது தான் நினைக்கிறேன் எந்த வேலையாக. தேங்க்யூ சார். ஸ்வீட் காரம் காஃபிலேருந்து ஒரு கிஃப்ட் ஹேம்பர். ரொம்ப நன்றி சார். ஏற்கனவே புக்கு ஐ திங்க் உங்களுக்கு வந்திருக்கும். இது வந்து ஒரு இங்கிலீஷில் சிவாஜி மை கெஸ்ட் இன் அமெரிக்கான்னு அப்பாவை பார்த்துக்கிட்ட கார்டியாலஜிஸ்ட் அவர். ஓகே. அவர் தான் ஒரிஜினல் குமுதம் மேகசினோட ஓனர். ஓகே. அவர் டாக்டர் பழனியப்பன். ஜவஹர் பழனி. அவர் வந்து அப்பாவை பற்றி எழுதுனது, அப்பா அவங்க கூட போய் தங்கினது, இவர் தான் ட்ரீட் பண்ணார் அப்பாவை. லாஸ்ட் 10 years மை ஃபாதர்ஸ் லைஃப் இவர் தான் பார்த்துக்கிட்டார். ஓகே. ஐ ஜஸ்ட் தாட் உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீட்டில் நீங்கள் ஃபேமிலிலாம் படிக்கிறதுக்கு. நன்றி சார், மிக்க நன்றி. ஸோ எனக்கு உங்களை பார்த்ததில் சந்திச்சதில் ரொம்ப பெரிய சந்தோஷம் சார். சீக்கிரமாக உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன் சார். சார் நீங்கள் எப்போ வேணும், நீங்கள் ஃப்ரீ டைம் இருக்கிற எங்கள் தம்பி, நீங்கள் அவருக்கு சொல்லிவிட்டு எப்போ வேணாலும் ஃப்ரீ டைம் லெட் ஹிம் ஃபிக்ஸ் அப் அண்ட் ஆல் ஆஃப் அஸ். நான் ஜாஸ்தி எங்கேயும் ட்ராவல் பண்ண மாட்டேன் சார். அவர் பிரபு விக்ரமன் இருக்கிற டைம் பார்த்து நீங்கள் வந்து ஃபேமிலியோடு வரணும் சார். நீங்கள் வரேன் சார். இந்த ஃபேமிலியோட லைக் எனக்கு சிவாஜி சார் ரொம்ப பிடிக்கும். எனக்கு உங்கள்கிட்ட பேசுகிறது எனக்கு நான் அவர்கிட்ட பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது சார். ரொம்ப நன்றி. உங்கள்கிட்ட பேசுகிற மகிழ்ச்சி, சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.